ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் பீர்க்கங்காவோட கூட்டு வச்சு காலைல தோசை வந்து கொடுத்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காவோட துவையல் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து துவையல் புளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் காஞ்ச மிளகா வேணால் வைக்கலாம். காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு அரைப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த துவையல் தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் நானுமே வந்து சனிக்கிழமெல்லாம் இன்றைக்கி குளித்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நானும் வந்து எனக்கு வந்து தோசை வந்து ஊற்றிருந்தேன் அந்த துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு. அதை அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நம்ம பீல் பண்ணி எடுக்கிறோம்ல, அந்த தோல்லெல்லாம் துவையல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். புடலங்காயில் கூட இந்த துவையல் ரெடி பண்ணலாம். இருந்தாலும் பீர்க்கங்காய் துவையல் வந்து வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கு இந்த துவையல் பிடிக்குன்னு சொல்லி அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, அப்புறம் முள்ளங்கி கேப்சிகம் போட்டு காரக்குழம்பு, பீர்க்கங்காய் தொக்கு, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் துவையல். அது வந்து தோசைக்காக ரெடி பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான் இன்றைக்கி காலைல ரெடி பண்ணேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ப்ளஸ் அமாவாசைன்றனால நான்வெஜ் எதுவுமே செய்யலை. நாளைக்கு தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோதான். நான் வந்து தோசை வந்து எனக்கு நல்லா முருகலாக செஞ்சு அது கூட வந்து இந்த துவையல் வச்சு சாப்பிட்றதுக்காக வந்து தோசை ஊற்றிருந்தேன். நேற்று வந்து அமாவாசை வீடியோ போட்டிருந்தால அதில் வந்து தீபா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து வாழையில் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. சாரி சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். வாழையில் தான் யூஸ் பண்ணணும் சொல்லப்போனால். நேற்று நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் ஊரில் மழையாக இருந்துச்சு. வாழை அறுக்கிறதுக்காக நான் போனால் பார்த்திங்கன்னா பெரிய பாம்பு, நம்ம வாழை மரம் கிட்ட பாம்பு போச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஓட்டம் பிடிச்சிட்டு நான் வந்து வந்துட்டேன். இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு வரலட்சுமி வீடியோவில் கூட நான் வந்து இந்த கம்ப்யூட்டரில் தான் போட்டிருந்தேன். அப்பயும் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வாழையில் வந்து போடலாம் இல்லைன்ட்டு. வாழை மரம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை, நம்ம வயலில் தான் இருக்குது வாழை மரம். அங்கே போய் கட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடுன்றதுனால நான் இந்த இலையை யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். அப்புறம் FBலேயும் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, தப்பு தான் மன்னிச்சிருங்க, நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன்.